குட் மார்னிங் தமிழால இன்னைக்கு தினம் ஒரு விஐபி செக்மெண்ட்ல நம்ம கூட காணொலி வாயிலா இணையவிருக்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், குட் மார்னிங். இந்த தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதல்ல நான் கேட்க விரும்புறது, பொது மருத்துவத்தில் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர், சாதனைகளையும் படைச்சிருக்கீங்க. ஆனாலுமே உங்களோட எம்பிபிஎஸ் தேர்வை நீங்கள் மதுரை சிறையில் தான் எழுதியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? வணக்கங்க. நான் 1975-76 ஆண்டு காலகட்டங்களில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மருத்துவம் பயின்று வந்தேன். அந்த காலகட்டங்களில் இந்திய அளவில் அன்று பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலை பிரகடனத்தை செய்திருந்தார்கள். அதையொட்டி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழகத்திலும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. பலரும் கைது செய்யப்பட்டார்கள். நான் இளமை பருவத்திலிருந்து மாணவ பருவத்தில் இருந்து தீவிரமான பொது உடைமை பற்றுள்ளவர். அந்த வகையில் அகில இந்திய அளவில் செயல்பட்டு வந்த மார்க்சிய லெனினிய கட்சியினுடைய மாணவ பிரிவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்த காரணத்தினால நானும் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன். அந்த வேளையில் தான் என்னுடைய 4ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை மதுரை மத்திய சிறையிலிருந்து எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது. சார், அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்டாக பொது வாழ்க்கைக்குள்ளே தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் கசந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்யூனிஸ்ட் கொள்கைகள் ஒருபோதும் எனக்கு கசந்ததில்லை, யாருக்கும் கசக்கவும் கூடாதுங்க. நான் உலகளவில் இன்றைக்கி மிக மிக மனிதநேயமிக்க ஒரே தத்துவம் கம்யூனிஸ்ட் கொள்கை தான், பொது உடைமை கொள்கை தான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலவிதமாக இருக்கலாம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமாக இருக்கலாம். இப்போது கம்யூனிசம் தோன்றிய ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு அந்த நாட்டினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது செயல்பட்டிருக்கலாம். அதே போல் சைனாவில் வேறு விதமாக இருக்கலாம். உலகத்தின் பிற நாடுகளில் ஒவ்வொரு நாட்டுக்கு பல்வேறு விதமான சூழலுக்கு ஏற்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படும். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இந்தியாவில் பிரத்யேகமான பல்வேறு விதமான சிக்கல்கள் இந்தியாவில் இருக்குதுங்க. இப்போ ரஷ்யாவோ அல்லது வேறு நாடுகளை எடுத்துக்கொண்டால் முதலாளி தொழிலாளி என்ற பிரச்சனையின் அடிப்படையாக மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும்பாலும் செயல்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா வர்ற போது பல்வேறு சிக்கல்கள் வருதுங்க. சாதிய பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு, மத பிரச்சனை இருக்குதுங்க. அதே போல் பொருளாதார பிரச்சனைகள், நில உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள், எனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்தியாவில் செயல்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியாவுடைய கோர் இஷ்யூவான மிக மிக முக்கிய இஷ்யூவான, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்துபாடுகள் என்று சொல்வதைப் போல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துவது, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றுபடுத்துகின்ற பொழுது பல சிக்கல்கள் இடையூறு வருது. இப்போ ஒரே ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது ஒரு விவசாய தொழிலாக ஈடுபடக்கூடிய இடத்திலேயே சாதி குறுக்கே வருகிறது. அங்கே ஒருவர் உயர்ந்த சாதியாக சொல்லிக் கொள்கிறார், இடைச்சாதியாக சொல்வார், இன்னொருத்தர் அடிமட்ட சாதியாக கருதப்படுகிறார். எனவே அங்கே தொழிலாளர்களையே இங்கே இந்தியாவில் ஒரே அணியினர்கள் ஒன்றுபடுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கிறது. இதை எப்படி இந்த சாதியும் வர்க்கத்தையும் ஒன்றுபடுத்துவதற்கு உண்டான சூத்திரங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சரியாக பயன்படுத்த முடியாமல் போனதுதான் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளையே கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அதுக்குண்டான சூத்திரங்களை கண்டுபிடித்து முறையாக கையாளருடைய விளைவாக இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல. அப்போது நாம் இந்திய அளவில் நாங்கள் செயல்பட முடியல. அப்போது தமிழ்நாட்டு அளவுக்கு பொது உடைமை தத்துவத்தை, பொது உரிமை தத்துவத்தை, சமத்துவம் சம உரிமை அந்த தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு தான் புதிய தமிழகம் கட்சி இன்றும் செயல்படுகிறது. எனவே கம்யூனிஸ்ட் தத்துவம் எனக்கு ஒருபோதும் கசந்ததில்லை. இன்று அந்த பொது உரிமை தத்துவம் தான் இந்த புதிய தமிழகத்தினுடைய மிக ஆன்மாக இருந்து செயல்படுகிறது. எனவே நான் கம்யூனிஸ்ட தத்துவத்திலிருந்து, அந்த பொது உரிமை தத்துவத்திலிருந்து சிறிது கூட விளங்க போல எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை, அடிப்படை கொள்கையை மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதுதான். அதாவது சமூக சமத்துவம், அதுதான் சகோதரத்துவம், சுதந்திரம், இந்த தத்துவங்களை உள்ளடக்கி
அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற தத்துவத்தினுடைய அந்த பொது சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்று வந்து புதிய தமிழகம் கட்சி செயல்படுகிறது. எனவே கம்யூனிசம் யாருக்கும் வந்து கசந்து போகக்கூடாது. கம்யூனிசம் வந்து உண்மையான மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அந்த பொதுவுடைமை தத்துவத்தினுடைய அடிப்படை. அந்த வகையில் இன்றைக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கை கோட்பாடு வந்து அந்த பொது உரிமை தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படுகிறது. எனவே நான் கம்யூனிஸ்டாக இருந்ததினாலையும் பொது உணர்த்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட காரணத்தினால்தான் கடந்த 30 ஆண்டு காலமாக தேர்தலில் வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும், அதை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கும் மக்களுக்கு வந்து அடிப்படை மக்களோடு நின்று போராடுவதற்கு காரணமே இந்த நாட்டில் இன்றிலிருந்து நாளை ஒரு சமூக மாற்றம் வரும். சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும், பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்படும், அரசியல் அதிகாரம் ஒரு இடத்திலே குவியக்கூடிய நிலைகள் மாற்றியமைக்கப்படும் என்ற அந்த 3 தத்துவத்துடைய அடிப்படையில் தான் இன்று நான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.